வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள், அந்த இனியா ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாவசு வருஷத்தில் மாசி மாதத்தில், அதாவது 6/3/2026 அன்றைய தினம் நவகிரகங்களிலேயே தர்மமானாகவும் நீதிமானாகவும் நாம் அனைவருக்கும் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவரும் ஆயுள்காரருமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியினால் அவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன செய்வார், என்னென்ன கொடுப்பார் என்பதை பற்றி முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5126, ஆங்கில வருஷம் 2026-28. சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026-2028. நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் மாசி மாதம் 22/11/2126 நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்று சரியாக காலை 8:26 நவக்கிரகங்களிலேயே தர்மவானாகவும் நீதிமானாகவும் நாம் அனைவருக்கும் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவரும் ஆயுள்காரருமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவர் எப்படின்னா நமக்கு வேண்டிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம பலனை தரக்கூடியவர். இந்த சனீஸ்வர பகவான் மீனராசியில் அமர்ந்து கொண்டு மேஷராசி அன்பர்களுக்கு 2.5 வருட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு. ஆகவே மேஷராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மேஷராசி மெய்யன்பர்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேஷராசி மெய்யன்பர்களே, அனைவரும் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 அன்றைய தினம் சனிக்கிழமை என்ற சனிப்பெயர்ச்சி என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது அனைத்துமே எண்கணிதம். அந்த எண்கணிதம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் எது என்னவென்றால் வாக்கிய பஞ்சாங்கம். திருநள்ளார் என்னும் க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு என்றைக்கு பெயர்ச்சியோ அன்றைக்குத்தான் சனீஸ்வர பகவானுக்கு பெயர்ச்சி. இதை மட்டும் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தாங்கள் அனைவரும் மேஷராசி மெய்யன்பர்கள் பங்குனி, அதாவது குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை என்று கடைபிடிக்க வேண்டாம் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேஷராசி மெய்யன்பர்களே, இதுவரை உங்களுக்கு உங்களது ராசியிலிருந்து 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசியிலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் சனீஸ்வர பகவான் இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்று காலை 8:06 முதல்
கும்பராசியிலே மீனராசிக்கு அமரப் போகிறார். இந்த மீனராசி என்பது உங்களுக்கு விரயஸ்தானம், 12ஆம் இடம். அதே சமயம் உங்களுக்கு 7.5 வருட கால சனியானது ஆரம்பமாகிறது. இந்த 7 வருட கால சனி அப்படின்னாக்கா முதல் முறை வரக்கூடிய 7.5 வருடமா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2ஆம் சுற்றாக 7.5 வருடம் நடக்கக்கூடிய மேஷராசி மெய்யன்பர்கள் கவலைப்பட வேண்டாம். அவரால் உங்களுக்கு பொங்கு சனி அள்ளி கொடுத்துட்டு போவார். 3வது ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 முறை வரும் 7.5 வருட சனி. 3வது முறை சனியாக உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களது உடல்நிலையை மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். மேஷராசி மெய்யன்பர்களே, சிறு வயதில் மேஷராசி மெய்யன்பர்கள் இருப்பார்களே ஆனால் ஆண்கள், பெண்களாகவும் இருக்கட்டும், பெண்களாக இருந்தால் அது அவர்களோடு சரியா போய்விடும். 7 வருஷ சனி, அதாவது 27.5 வருஷம் அப்பதான் ஆரம்பிப்பார். இந்த 27.5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வயசு கம்மியாக இருந்தால் 25 வயசு 20 வயசு, இப்போ நாம் இப்போ பிறந்தர்கள் 10 வயசு அப்படின்ற மாதிரி இருக்குன்னாக்கா, 1 வயது முதல் 25 வயது வரை இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள், ஏன் இன்னும் கேட்க போனால் 27.5 வயசு வரைக்கும் இருக்கிறவாள்னு சொல்லுவோம். அவர்கள் அனைவருக்கும் முதல் 7.5 வருட சனி. இது 7.5 வருஷமும் இருப்பாரா? கிடையாது. இந்த 7.5 வருடத்தை சனியாகப்பட்டவர் வெறும் 7.5 நாழிகை தான் உங்களை பிடிப்பார். இந்த 7.5 நாழிகை என்பது வெறும் 3 மணி நேரம். இந்த 7.5 வருஷத்துல எந்த 3 மணி நேரத்துல நம்மளை அவர் பிடிச்சி படாத பாடுபடுத்தி எடுப்பார் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த ஒரே பயத்திலேயே நம்ம 7.5 வருஷத்தை நம்ம கடக்கிறோம். இதே மேஷராசி மெய்யன்பர்கள் 1 வயது முதல் இந்த 27 வயது வரை இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களது தகப்பனாரினுடைய விஷயத்தில் மிக மிக அதிக கவனத்தை செலுத்துங்கள். ஏனெனில் இது கர்மதகை என்று ஆரம்பிக்கப்படப்படுகிறது. ஆகவே உங்களது தாயாருக்கோ தகப்பனாருக்கோ சாஸ்திர பிரகாரம் பார்த்தால் கர்மா செய்ய வேண்டிய சூழ்நிலை. அல்லது உங்களது தகப்பனாருக்கு தகப்பனார் இருக்கிறார், அவருக்கு தாயார் இருக்கிறார் என்றால் அவர்களது உடல்நிலையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா மேஷராசி மெய்யன்பர்கள் இது ரொம்ப விளக்கமா சொல்றேன் உங்களுக்கு. இந்த மேஷராசியில் ஜனனம் எடுத்த ஆண் குழந்தைகள் அவர்களுடைய தகப்பனாராகப்பட்டவர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக செல்லுங்கள். வாகனத்தை பழுது பார்த்துக் கொள்ளுங்கள். மேஷராசி மெய்யன்பர்களுடைய அப்பா வழி பாட்டனார் அவரும் வாகனத்தில் செல்லும் போது ரொம்பவும் ஜாகிரதையாக செல்லுங்கள். ஏன்னா வாகனம் தான் சனீஸ்வர பகவானுக்கு. ஏன்னா கண்டிப்பா அவர் அவருடைய கர்ம பலனை கண்டிப்பா செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். உங்களை பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க, இதுதான் நடக்கும். இந்த மேஷராசி மெய்யன்பர்களே, இதுவரை உங்களுக்கு
11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் கும்பராசியில் அமர்ந்து கொண்டிருந்த சனீஸ்வரகர பகவான் மீனராசியில் விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஏகப்பட்ட விரயத்தை ஏற்படுத்துவார். 7 வருடத்து சனி. உங்களது ராசிக்கு இந்த சனீஸ்வரகர பகவானானவர் நீச்சக்காரகர். நீச்சக்காரகர்னாக்க செயல் இழந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்ப அவர் உட்காந்துருக்கிற இடம் நட்பு இடம்தான், மீனத்தில் தான் உட்கார போறார். அதனால இந்த முதல் 2.5 வருஷம் உங்களை பாடாப்படுத்தி எடுக்கிறது உண்மைதான். ஏன்னா நீச்சக்காரகர்னாக்க செயலிழப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது, அவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு அதிபதி சூரியன். ஆனால் உங்களது மேஷராசிக்கு அதிபதி யார்? அங்காரகன் செவ்வாய். இந்த சனீஸ்வர கிரக பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சத்ரு, அதாவது பிரம்மஹத்தி தோஷம், சனி கேது. அதே சமயம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கிரன், அவர் நண்பன் மித்ருக்கிரகம். அதனால அந்த நட்சத்திரத்தில் மேஷராசியில் இவர் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருப்பாரே ஆனால் நீச்சபங்க ராஜயோகம். அவரால் கவலைப்பட தேவையில்லை. அதே சமயம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவான், அவரை இருக்க சத்ரு, பித்ருதோஷம். அதே இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், மேஷராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், அவரை இருக்க சத்ரு. அதனால தான் இவர் இங்க நீச்சம். ஆனா நீச்சபங்க ராஜயோகம் எது? அவரணி நட்சத்திரத்தில் இவர் உங்களது ராசியிலே நீச்சக்காராக இருந்தாலும் அவரணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமானது நிச்சயமாக கிடைக்கும். அதில் சந்தேகம் இல்லை. சரி, இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு 2026 மாசி மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாசத்திலிருந்து 2028 ஆவணி மாதம் வரைக்கும், ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 பல விதமான பிரச்சனைகள் நிச்சயமாக கண்டிப்பாக சேரும். அந்த 2.5 வருஷம் 2028 வரைக்கும் என்ன செய்யணும்? உடல்நிலையை அவ்வப்போது பராமரித்துக் கொள்ளுங்கள். எந்த உணவானது உங்களது உடலுக்கு ஒத்துக்கொள்கின்றதோ அந்த உணவை மட்டும் உட்கொள்ளுங்கள். இந்த சனீஸ்வர கிரக பகவானாகப்பட்டவர் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு அமர்ந்து கொண்டு மீனத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய பார்வை 3, 7, 10ஆம் இடம் பார்வை. அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை தனது பார்வையாக பார்க்கிறார். தனத்தை கொடுப்பார். அதே சமயம் உங்களது ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய
வரையஸ்தானத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அதே சமயம் உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய அவருடைய மகர ராசியை, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடமானது உங்களை 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனுர் ராசியை தனது 10ஆம் பார்வையாக பார்க்கிறார், அஷ்டமஸ்தானத்தை. அதாவது மேஷ ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களை அவருடைய 3, 7, 10 பார்வையாக பார்க்கிறார். ரிஷபராசியை 3ஆம் பார்வையை பார்க்கிறார். அதே சமயம் உங்களுக்கு கன்னியா ராசியாகப்பட்ட அந்த இடத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே சமயம் உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுர் ராசியை தனது 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்படி பார்ப்பதினால் உங்களுக்கு மேஷராசி மெய்யன்பர்கள் செய்து இருக்கக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார், முதல் 7ஆக இருந்தாலும். அதே சமயம் பலவிதமான 6ஆம் இடத்தில் தனது 7ஆம் பார்வையாக செலுத்தி பாக்கியஸ்தானத்தில் தனது 10ஆம் பார்வையாக செலுத்துவதனால் உங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் வரும். குடும்பத்தில் குழப்பங்கள் வரும், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதாவது முதல் 7 வருட சனியாக இருக்கும் என்பவர்களுக்கு. அப்படி இந்த சனி பெயர்ச்சியானது மேஷராசி மெய்யன்பர்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. மற்ற பயிற்சிகள் எப்படி இருக்கு என்பதை பார்த்து அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா அது உங்களுக்கு வேலை செய்யும். அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனீஸ்வர பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நட்புக்காரகராக இருக்கிறாரா, ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாரா, உச்சம் பெற்று இருக்கிறாரா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு ஒரு 15% நல்லதை செய்வார். அதே சமயம் இந்த சனீஸ்வர கிரகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்திலே அவருக்கு சொந்தமாக உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உஷி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம், உத்தரப்புரோட்டக நட்சத்திரம், உத்தரட்டாய் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு பித்ரு கிரகங்களாக இருக்கக்கூடிய புத பகவானுடைய நட்சத்திரம் ஆசிலேஷ நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் சுக்கிர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், உத்தரபுல்வழி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம், உத்தராஷாடா நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது புனர்வசு நட்சத்திரம், விசாகா நட்சத்திரம், பூர்வ புரோஷ்டபத நட்சத்திரம், பூரட்டாய் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும்
உங்களுக்கு இந்த மேஷராசி மெய்யன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது நிச்சயமாக ஒரு 25% வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் அதே சமயம் இந்த சனீஸ்வர கிரகமாகப்பட்டவர் இவருக்கு சத்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அவருக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் உத்தரபுல்வனி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம், உத்தராஷாட நட்சத்திரம், உத்தராஷாட நட்சத்திரம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும், அடுத்ததாக சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் இவர் அமர்ந்திருந்தாலும், அங்காரக கிரக பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம், சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும், அல்லது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் சதபிஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும், அல்லது கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும், அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து இவருடைய பார்வையானது 3, 7, 10 ஆகிய இடங்களை இவர் பார்க்கிறார். அந்த இடங்களில் இவரது சத்துருக்கிரகங்கள் இருந்தாலும், அல்லது நேல் கிரகங்கள் இருந்தாலும், அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இருக்கக்கூடிய சத்துருக்கிரகங்களுடைய, அதாவது சூரியன், சந்திரன், அங்காரகன் மற்றும் நிழல் கிரகங்கள் ராகு, கேது ஆகியோருடைய சேர்க்கையோடு இவர் இருந்தாலும், இந்த சனி பயிற்சியானது மேஷராசி மையன்பர்களே 100% உங்களுக்கு தொல்லையைத்தான் கொடுப்பார். ஆனால் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு 25% மட்டும்தான் உங்களுக்கு தொல்லை வரும். அஸ்வினி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 100% தாராளமாக இந்த 2.5 வருடம், அதுவும் முதல் சனியாக இருந்தால். 2வது சனியாக இருந்தால் 50% தான் தொல்லை, 2வது ஏழரையாக இருந்தால். 3வது ஏழரையாக இருந்தால் 100% தொல்லை. சரி, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விலகிறது? ஆண்களாக இருப்பீர்களே ஆனால் மேஷராசி மையன்பர்களே, சனிக்கிழமை என்று நல்லெண்ணெய் தேய்த்து குளிங்கள். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெயை தேய்த்து குளித்து கருப்பு எள்ளு வீட்டிலே பொடி செய்து வைத்துக்கொண்டு பச்சை அரிசியில் சாதம் செய்து அதிலே அந்த பொடியை போட்டு நெய் விட்டு தாளிப்பு போட்டு ஒரு உருண்டையாக உருட்டி உங்களுக்கு கையாலேயே கொண்டு போய் காக்கைக்கு வைத்து விட்டு வந்து காலையில் காபி மற்றும் ஏதேனும் இருந்தால் சாப்பிடுவதை சாப்பிடுங்கள். உங்களது மேஷராசி மெய்யன்பர்கள் கிரகத்தில் நிச்சயமாக நவக்கரோ ஹோமத்தை செய்யுங்கள். அப்படி அந்த நவக்கரோ ஹோமத்தை செஞ்சு இரும்பு வானல், அந்த வானலில் நல்லெண்ணெயை விட்டு மேஷராசி மெய்யன்பர்கள் உங்களது முகத்தை அதில் பார்த்து அதை பிராமணனுக்கு அதை தானமாக கொடுத்துருங்கோ. இல்லைனாக்கா அதை கொண்டு போய் கோவிலில் வச்சு சனீஸ்வரனுக்கு எதிராக அதில் ஒரு திரியை போட்டு வழக்கை ஏற்றி வச்சுட்டு வந்துட்டே இருங்கோ. இவருடைய தசாவானது 19 வருஷம், 19 சனிக்கிழமை வரைக்கும்
உங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று நீல சங்கு புஷ்பம் அந்த புஷ்பத்தை அவருக்கு வந்து சாத்தி அவருக்கு தீபம் நல்லெண்ணெயில் மட்டும்தான் போடுங்க. எள்ளு முடிச்சு போடக்கூடாது. எள்ளு முடிச்சு போட்டு தீபத்தை போட்டேன்னா அந்த எள்ளு எப்படி வெடிக்கிறதோ அந்த மாதிரி உங்களது குடும்பமானது சிதறி போய்விடும். எள்ளு முடிச்சு போட்டு தயவு செஞ்சு யாரும் வழக்கு என்ன சுவாமிக்கு சனீஸ்வர பகவானுக்கு போடாதீங்க. இதான் சாஸ்திரம் சொல்லிருக்கு. எள்ளு முடிச்சு போடக்கூடாது. ஆனால் எள்ளு சாதம் சாப்பிடணும் சனிக்கிழமை. ஏன்னா அவன் ஆயுள்காரங்க உங்களது உடலை பிரமாதமாக வைத்துக் கொள்வார். வரும்தான் வியாதி, வராமல் இருக்காது. இந்த வரக்கூடிய இந்த 2.5 வருஷம் 7.5 வருஷத்துக்கு உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடியது ரொம்பவும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம்தான். போராடணும் வாழ்க்கைக்கு. வியாபாரம் பண்ணுறவா இந்த வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க. இதை விட்டுடுங்க. இதுலேயே இருந்தெல்லாம் ஏகப்பட்ட நஷ்டங்கள் வரும். இந்த வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க, லாபம் கிடைக்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் உங்களை. அப்படி செய்து கொண்டு வந்தீர்களேயானால் நிச்சயமாக மேஷராசி வெய்கின்றவர்களுக்கு இந்த 7.5 நாழிகை, அதாவது 3 மணி நேரம், இந்த 7.5 வருஷத்தில் எந்த 3 மணி நேரம் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு பாதிப்பை எதையும் ஏற்படுத்தாமல் சனீஸ்வர பகவான் திருப்தியாகி ஓரளவுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் அந்த நவக்கிரகோமம் செய்யும் பொழுது அதை பற்றி நன்கு தெரிந்த வேத பண்டிதரை அழைத்து செய்யுங்கள். அதை பற்றி நன்கு அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு தாராளமாக பலன் கிடைக்கும். ஆகவே மேஷராசி வெய்கின்றவர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனீஸ்வர பகவானினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததா அஸ்து.